மதுப்புவாத சட்டத்தை முஸ்லிம் மேலே அடக்காதே. திரும்ப கோவையில் ஒன்றிய அரசை கண்டித்து கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை துறை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை புக்கடம் பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சி கோவை மாவட்ட சிறுபான்மை துறை சார்பாக ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறுபான்மை துறை மாநில தலைவர் எச். முகமது ஆரிப் தலைமை ஏற்று கண்டன உரையாற்றினார். இதில் கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் U.K. உமர் கத்தாப் கண்டன கோஷங்களை எழுப்பினார். மேலும் பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசுக்கு எதிராக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் M. ஹாரூன், தாவூத் அலி, பஷீர் ஹாரிஸ், கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் VMC மனோகர், தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி, கோவை மாநகராட்சி மன்ற உறுப்பினர் காயத்ரி வெங்கடாசலம், மாவட்ட துணைத் தலைவர்கள் நசீமுல்லா, சாவுல் ஹமீத், ஷக்கீல் அகமது, சதாம் ஹுசேன், இஸ்மத் ரிபாய், ஈஷா ஷேக் சாபு மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், சிறுபான்மை துறையினர் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் அமித்ஷா மற்றும் மோடியின் உருவ படங்களை கிழித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறையின் தலைவர் முகமது ஆசிப் கூறுகையில், இந்த சட்டம் இஸ்லாமிய மக்களின் சொத்துக்களை கொள்ளையடிக்க கொண்டு வந்த கருப்பு சட்டமாகும். எனவே சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகள் மீறியுள்ளதாகவே நாங்கள் கருதுகிறோம். இது எங்களுக்கு கருப்பு வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த சட்டம் இஸ்லாமிய மக்களின் சொத்துக்களை கொள்ளையடிக்கவும் வக்ஃபு என்ற அமைப்பை இல்லாமல் செய்யவும் பாஜகவால் கொண்டுவரப்பட்டுள்ள ஒரு கருப்பு சட்டம். நேற்றைய தினம் எங்களை பொறுத்தவரை ஒரு கருப்பு நாளாக கருதுகின்றோம். ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாக சட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அரசியலமைப்பு கொடுத்துள்ள அனைத்து மக்களுக்கான உரிமைகள் இதில் மீறப்பட்டிருக்கின்றது. நமக்கு இஷ்டப்பட்ட மதத்தை பின்பற்றவும் மத சுதந்திரங்களையும் இது கேள்விக்குறியாக்கின்றிருக்கின்றது. எனவே இந்த சட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்தின் மூலம் அணுகுவோம். அதே சமயம் தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை மூலமாக தமிழகம் முழுவதும் தொடர் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தப்பட இருக்கின்றது. ஒருபொழுதும் இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற இருக்கா? வகுப்பு போர்டுக்கு சொந்தமான நிலத்தை எடுக்கப்பட மாட்டாது. அதே மாதிரி வகுப்பு போர்டு இல்லாதவங்களுக்கு சொத்துக்களை மட்டும் தான் பறிமுதல் செய்வோம்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. இல்ல வேடிக்கையான ஒரு பாத்தீங்கன்னா, வக்ஃபு தானம் கொடுப்பதற்கு ஒருவர் 5 வருடமாக முஸ்லிம் இஸ்லாம் மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஒரு இஸ்லாமியர் யார் என்பதை கூறுவதற்கும் யாரில் சர்டிபிகேட் வாங்க முடியும்? இது முழுக்க முழுக்க முட்டாள்தனமான ஒன்று. அதாவது வக்ஃபு சொத்தினுடைய அதிகாரத்தை குறைத்து மாவட்ட கலெக்டர்களிடத்திலே இந்த அதிகாரத்தை கொடுத்து வக்ஃபு சொத்துக்களை ஈஸியாக கொள்ளையடிப்பதற்கான ஒரு மிக மோசமான சட்டமாக நாம் கருதுகின்றோம்.